வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு BGM பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருவேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ எஃபெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் ஆன வாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு கைன்மாஸ்டரில் அது வந்து கரெக்டாக எடிட் பண்ணுற மாதிரி பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஒரு எஃபெக்டையுமே மாற்றி சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸோ ஆடியோவும் பார்த்திங்க அப்படின்னா 2 கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆடியோவும் எதுவும் பண்ணாமல் ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்பையும் அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே செப்பரேட்டாக ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் அத்தனை ஃபோட்டோஸ் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் இருக்கும். 15 செகண்டுக்கும் கரெக்டாக வந்து நான் ஃபோட்டோஸில் எஃபெக்டோட எல்லாத்தையுமே செட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோவை மட்டும் ரீப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ பார்டர் இமேஜுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த மாதிரி நீங்கள் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ணது கரெக்டாக சூப்பராக ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம லவ்லியாக வந்து கரெக்டாக பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.